வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பர்னி சொல்லிட்டு இருக்காங்க, யாரோ வீராவை வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணி வீராவை இதுலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அது யாருன்னு எவன் வந்துட்டு எனக்கு மட்டும் தெரியட்டும், அவனை நான் கண்டு துண்டமாக வெட்டி போடுறேன் அப்படின்னு சொல்ல, யார் எவன் எப்படி உடனே தெரிஞ்சிருமா, நம்ம தான் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட கேட்குறாங்க, டேய் நீ தான் வந்துட்டு எல்லாரையும் செக் பண்ணல, அப்போ யார் மேலாவது உனக்கு சந்தேகம் இருந்துச்சா அப்படின்னு சொல்ல, யார் மேலேயும் சந்தேகம் வரல, அதுவும் இல்லாமல் இந்த செயினை தொலைச்ச பொண்ணு வேற ரொம்ப அழுதுச்சு செயினை காணும்னு. ஆனால் கடைசியில் வீரா பேக்கில் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த பொண்ணு வந்துட்டு அந்த செயினுக்குரிய ரசீதெல்லாம் வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இல்லைடா அதில் தாண்டா எனக்கு ஒரு சந்தேகம், அது எப்படி செயினை பற்றின எல்லா டீட்டெயிலும் பேக்கில் வச்சுக்கிட்டேவா இருப்பாங்க, காணாமல் போகுதுன்னு வேற சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இதில் சந்தேகப்பட்டிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்ல, இதுலேருந்தே தெரியுது எவனோ ஒருத்தர் வேணும்னே கூட்டத்தில் இருந்த வீரா பை மேலே அந்த செயினை வந்துட்டு உள்ளே போட்டு விட்டுருக்கான், எவனோ வந்துட்டு பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆமாடா முதல்ல வந்துட்டு அவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, வீரா கிட்ட தான் போய் விசாரிக்காங்க. உனக்கு யாவும் இருக்கா, யார் மேலேயாவது சந்தேகம் வந்திருக்கா, உன் பின்னாடி யாருன்னா ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணே ஒருத்தன் என்னையே வந்துட்டு பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு பின்னாடி அவன் தானே நின்னா, அதுவும் இல்லாமல் என் பேக்கை நான் தனியாக பக்கத்தில் தான் வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல, அவன் எப்படி இருப்பான்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஞாபகம் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி வீரா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு கனியை வர சொல்கிறாங்க, அக்கா சொல்கிற மாதிரி நீ தான் அவனை அங்க அடையாளத்தோட வரியணும், இங்கே பாரு இது வந்துட்டு வெறும் படம் மட்டும் கிடையாது, உன் அக்கா வீரா வாழ்க்கையை காப்பாற்ற போகிற படம், அதை மனசில் வச்சுட்டு நீ நல்லபடியாக வர அப்படின்னு சொல்ல, முத்துப்பாண்டி வந்துட்டு அதே சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு வரணி சொல்கிறாங்க, அவளே பதட்டத்தில் இருக்கா, நீ வேற பயங்காட்டாத, நீங்கள் எல்லாரும் வெளியில் போங்க நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மூப்பநாதி சொல்கிறாங்க, பாப்பா நல்லா வர பாப்பா, இல்லாட்டி அவ்வளோதான் வீரா மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அக்காவால் என்றைக்குமே போலீஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிடு, இல்லை நான் கண்டிப்பாக அக்காவை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி வந்துட்டு வரையலான்னு போகிறாங்க. அப்போ சண்முகம் சொல்கிறாங்க, நானும் கூட இருக்கல அப்படின்னு சொல்ல, முதல்ல நீ வெளியில் போ, நீ தான் அவளை வந்துட்டு பயங்காட்டி விட்டுருவோம் போ வெளியில் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க. பார்த்தா அந்த படத்தை வந்துட்டு வரைஞ்சிடுறாங்க. வீரா சொல்ல சொல்ல வீரா கிட்ட வந்துட்டு காமிக்கிறாங்க, ஆமாம் அப்படியே வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்ல, இவன் எங்கே இருந்தாலும் நாளை காலைக்குள்ளே நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன், அது வரைக்கும் இவன் மேலே எஃப்ஐஆர் போடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, என் பங்குக்கு நானும் வந்துட்டு தேடிக்கிறேன், இவனை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆளுக்கு ஒவ்வொருத்தைக்கும் வந்துட்டு அந்த பஸ்ஸு இறங்கின இடம் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் போய் அவனை வந்துட்டு தேடி அலைகிறாங்க. உடனே வந்துட்டு சண்முகத்துக்கு கால் பண்ணுறாங்க, என்ன ஏதாவது ஒன்று தெரிஞ்சா அவனை பற்றி அப்படின்னு சொல்ல, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியல, நானும் மாற்றி மாற்றி தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு மாற்றி மாற்றி தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த வெள்ளி வீட்டில் பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்கிட்டேவா ஆள் யாருன்னு தெரியாமல் மோதிட்டேல, என்கிட்ட விளையாட்டு என்ன பண்ற பாரு, நாளை காலையில என்னோட போலீஸ் கனவுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், இனிமே கனவுல கூட நீ போலீஸ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் வந்துட்டு சிரிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சண்முகங்க விறுவிறுப்பாக தேடிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. வீரா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி காமிக்க. அதோட பார்த்தீங்கன்னா